ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதம் 8வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நாளிலும் நாம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்ளுகிறேன். இந்த மாதம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். யோவான் 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, ஆன்மாவிலே நாம் ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவனே, உன் ஆன்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. ஆகவே ஆண்டவர் என்னுடைய பங்காக இருக்க வேண்டும். இந்த மாதத்துல அவர் எனக்குள் என் ஆன்மாவிலே ஒரு பங்காக, என் ஆவிலே ஒரு பங்காக, இஸ் மை போர்ஷன், இஸ் மை போர்ஷன், த லார்ட் இஸ் மை போர்ஷன். அவர் எங்கெல்லாம் நமக்கு பங்காக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒப்பிட முடியாத மற்றும் நிகரற்ற பங்காக அவர் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்வு ஆண்டவரோடு உறவாட தெரியவில்லை என்று சொன்னால், தெய்வீக தயவு இல்லாமல் இருப்பான் என்று சொன்னால், அவன் பெரிய செல்வந்தராய் இருந்தாலும் அவன் ஏழைதான். ஆனால் ஒரு ஏழை இந்த உலகம் பார்க்கிற வண்ணமாக அவனிடத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் தேவ தயவை பெற்றிருப்பான். தேவனோடு உறவு கொள்ளுவான். ஆன்மாவிலே தேவனுக்கு ஒரு பகுதியை ஆண்டவர் கண்டு அர்ப்பணித்திருப்பான் என்று சொன்னால் அவன் செல்வந்தனாக இருக்கான். ஆகவே ஆன்மா என்பது மிகவும் முக்கியம். சிந்திக்கும் மனதிற்கு அவை ஆன்மீகத்தை விட தாழ்ந்தவை அல்ல. ஆகவே நாம் நம்முடைய மனதை மறுரூபப்படுத்த வேண்டும். ஆகவே நமக்கு ஆண்டவர் நம்முடைய பங்காக இருக்கிறார் என்பது ஒப்பிட முடியாத மற்றும் நிகரற்ற பங்காக இருக்கிறார். எதோடும் நாம் கம்பேர் பண்ண முடியாது. இந்த கால வேளையில நாம் எதற்காகவோ எல்லாம் நாம் ஆண்டவரிடத்துல வருகிறோம். நாம் சொல்லுவோம், அவரே நம்முடைய பங்காக இருக்க வேண்டும். அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காக மாறுவார் என்று சொன்னால் உன்னோட தேவைகள் சந்திக்கப்படலாம். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆண்டவர் ஒரு போதுமான திருப்திகரமான பங்காக இருக்க வேண்டும். அவர் எப்படி பங்காக இருக்க வேண்டும்? சாட்டிஸ்ஃபைடு போர்ஷன், போதுமான அளவு, திருப்திகரமான அளவு. ஆன்மாவை உருவாக்கியவர், அவரால் மட்டும்தான் அதை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். வேற எந்த ஒரு காரியத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. வேற எதுவும் உங்களை திருப்திப்படுத்தாது. அதை உருவாக்கினவர் தான் அதை திருப்திப்படுத்த முடியும். கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் எல்லாம் தாராளமாய் கொடுக்க அவர் சம்பூர்ணமான தேவனா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கேட்கிறவர்களுக்கெல்லாம் அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் அனுபவிக்கிற போது நம் ஆன்மாவிலே, ஆன்மா என்பது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவாக இருக்கக்கூடிய பகுதி. ஆகவே ஆண்டவர் ஒரு நித்திய பங்காக இருக்க வேண்டும். எவர்லாஸ்டிங் போர்ஷன். திருப்பாடல் 73
26ல நாம் வாசிக்கும் போது, எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே, என் உள்ளத்திற்கு அருளும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே, என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆன்மாவிலே, உங்களுடைய உணர்வுகளிலே, உங்களுடைய உணர்ச்சிகளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்று சொன்னால், அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார் என்று சொன்னால், இந்த 8வது மாதம் உங்களை நேரிய பாதையிலே நடத்துவார். நீங்கள் செல்ல வேண்டிய பாதையிலே உங்களை நடத்துவார். உங்களோடு அவர் இடைபடுவார். இந்த மாதம் அவர் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற ஒரு மாதம். தேவனோடு உறவிலே ஒரு மாற்றம், உலகத்தாரோடு ஒரு மாற்றம், தன்னிலே ஒரு மாற்றம், பல ரூபங்களிலே ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகிறது. திருப்பாடல் 16, 5, 6 எடுத்து நாம் வாசிக்கும் போது, திருப்பாடல் 16, 5, 6. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாய் கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. உண்மையாகவே என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்லுது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையிலே தாவீது உடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் எபேசியரிலே சொல்லப்படுகிறது. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும். Praise the Lord. Praise the Lord. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், அவர் என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சொத்தாக இருக்கிறார். எசாயா 63ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கலாம். உம்மால் என்றுமே ஆளப்படாதவர்கள் போலானோம், உம் பெயரால் அழைக்கப்படாதவர்கள் போலானோம். 18 வாசிங்க. உம் திருத்தலத்தை உம் புனித மக்கள் சிறிது காலம் உடைமையாக்கி கொண்டிருந்தனர். எங்கள் பகைவர் அதை தரைமட்டமாக்கினர். உம் திருத்தலத்தில் உம் புனித மக்கள், நாங்களோ உம்முடையவர்கள், நாங்களோ உம்முடையவர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் என்னுடைய சுதந்திரம், என்னுடைய மகிழ்ச்சி, அவர் என்னை காப்பாற்றுகிறவர், என் ஆண்டவர் என்னை அவர் சரியான பாதையிலே நடத்துகிறவர், என்னை பெயரிட்டு என்னை பாதுகாத்து எனக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறவர். நாங்கள் அவருடையவர், அவர் எங்களுடையவர். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஆன்மாவை குறித்து நாம் பார்க்கிற போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அவருடைய பங்காக நம்முடைய மனம் அவருடைய பங்காக மறுரூபமாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். ஆன்மா என்றால் எண்ணங்கள், தீர்மானங்கள், உணர்ச்சிகள். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், மைண்ட், சிந்தனைகளை தான் முக்கியமாக நாம் பார்க்கிறோம். நாம் மாற வேண்டும். அவரை போல் தேவ சாயலாக மாற ஆத்துமா வாழ வேண்டும். தேவன் நமக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு டிசைன் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய மனது அந்த டிசைன் பண்ற நிலைக்கு, இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு நாம் மாற வேண்டும். நாம் இருக்கிற நிலையிலிருந்து அந்த நிலைக்கு நாம் மாறுகிற போது, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இனிதே நலமா இருப்பாயாக. இந்த 3 யோவான் 1:2 இதை குறித்து நான் வாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களை மாற்றி, உங்களை வளமாக்கி, உங்களை சிறப்பாக வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம்.
ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆனால் நாங்கள் ஆண்டவரைப் போலவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நாமும் மாறாதவராய் இருக்கணும்னு விரும்புறோமா? இல்ல, இல்ல. நம்ம மாறணும். நாம் அவரைப் போல் மாறணும். அவரைப் போல் நாம் மாறணும். தேவ சாயலாய் மாறணும். ஆகவே இயேசு இடத்துல சீமோன் வந்தபோது இயேசு சொன்னார், யோனாவின் மகனாகிய சீமோனே, சீமோன் என்றால் என்ன வார்த்தை என்று தெரியுமா? அந்த அர்த்தம் தெரியுமா? சீமோன் என்றால் நாணல். காற்று அடிக்கும்போது அது சாயக்கூடிய நபர் என்று அர்த்தம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீ நாணல் அல்ல, நீ கேபா, நீ பாறை. இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். அவர் பெயரை மாற்றவில்லை. அவருக்குள் இருக்கக்கூடிய தன்மைகளை, அவருக்குள் இருக்கக்கூடிய மனதை, எண்ணங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். யோவான் 1 அதிகாரம் 42வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம். யோவான் 1:42 வாசிக்கிறோம். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். Praise the Lord. ஆகவே உங்களை ஆண்டவர் தன் அண்டையிலே அழைத்து உங்களை அவரைப் போல் மாற்ற விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். ஆங்கிலத்திலே 3 காரியங்களை சொல்லுவார்கள் மாற்றத்திற்கு. I must change, I can change, I will change. நான் மாறித்தான் ஆக வேண்டும். நான் மாற முடியும். நான் மாறுவேன். இந்த மாதம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை போல் என்னை மாற்றும். உம்மை போல தேவ சாயலாக என் ஆன்மாவிலே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். என் ஆன்மா உமக்காய் ஏங்குகிறது. என் ஆன்மா உம்முடைய சமூகத்துக்காக ஏங்குகிறது என்று ஒப்புக்கொடுங்க. நீங்க எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, நீங்க எந்த பாரத்துல இருந்தாலும் சரி, எந்த எதிர்பார்ப்போடு இருந்தாலும் சரி, உங்கள் ஆன்மாவிலே தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் வருகிற போது உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் சம்பூர்ணமா இருக்கிறார். உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருகிற போது உங்களுக்கு அவர் மருத்துவராய் வருவார். தேவையை சந்திக்கிறவராய் வருவார். அவர் எபினேசராய் வருவார். உங்களுடைய கட்டுக்களை உடைக்கக்கூடிய யூதாவின் சிங்கமாக வருவார். மீட்பராக வருவார். மேய்ப்பராக வருவார். உங்களுடைய பங்காக வருவார். அவரே உங்களை ஆளுகை செய்வார். உங்கள் உள்ளான மனிதனை ஆளுகை செய்வார். உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நாளுக்கு நாள் தேவனோடு உறவாட இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நீரே என் பங்கு, நீரே என் பங்கு என்று உறவாட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் அறிந்து அவர்களை ஆசீர்வதியும். நீரே எங்களுடைய பங்கா இருப்பீராக. நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் கேடகமா இருப்பீராக. 8வது மாதத்துல கர்த்தரே எங்களுக்கு துணையா இருந்து எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். God bless you.